ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது குட்டி குட்டியாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இது ஒன்றும் கிடையாதுங்க, வெண்டைக்காய் செடி தான். போட்டு 1 வீக் ஆகுது. பிரிஞ்சாலும் போட்டிருக்கேன் விதை, பட் அது இன்னும் முளைக்க ஆரம்பிக்கலை. நெக்ஸ்ட்டு மணி பிளான்ட்லாம் ரொம்ப நாள் ஆச்சு நான் பார்த்து, நல்லாவே வந்திருக்குது. புதினா செடிலாம் எனக்கு கொடி டைப்பில் வருது, என்னன்னே தெரியல, வித்தியாசமாக வருது. பட் அது கொடி டைப்பாக என்னென்னு எனக்கும் தெரிலங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பச்சை மிளகாய் செடி. ஓகே, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. வாழை மரம் ஆஸ் யூஷுவல் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு இது கொய்யா செடி புது வரவு. நான் திருவண்ணாமலைக்கு போயிருந்தப்போ புதுசாக வாங்கிட்டு வந்தேன். பழைய கொய்யா செடியும் இருக்குது, அதுவும் நல்லா தான் வருது. ஸ்ட்ராபெரி நல்லா துளுக்க ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஆப்பிள் மரம் 3 மந்த்ஸ்லேயே பழம் வரும்னு சொன்னார், பட் இன்னும் பழமே வரல. ஆனால் இலைலாம் நல்லா கொட்டி போய் நல்லா இப்போ புது இலைலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பழம் வருமானு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என் ஃபேவரட் தாங்க, மாதுளம்பழம் 8 மொட்டு வச்சுருந்தது. எல்லா மொட்டும் கீழே விழுந்து நம்மளுக்கு கண்ணீரை வர வச்சிருச்சு. பட் இப்போ உரம்லாம் போட்டு சூப்பராக அதை தயார்படுத்தி இப்போ 2 மொட்டு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வருதான்னு பார்க்கலாம். அடுத்து அவரைக்காய் செடிலாம் எனக்கு ஒரு 400 கிராம்ஸ் கிட்ட அவரைக்காய் கொடுத்துருச்சுங்க, ஒரே செடி. இப்போ பார்த்தீங்களே, அந்த சின்ன செடியிலேயே அவ்வளோ கொடுத்துருக்குங்க. கிரேப்ஸும் போய்டுன்னு நினச்சேன், ஏன்னா காஞ்சி போய் வெறும் குச்சி மட்டும்தான் இருக்குது. பட் நான் எடுக்கலை அந்த குச்சியை, யாரும் அந்த தப்பு பண்ணிடாதீங்க. குச்சி இருந்தால் கூட அப்படியே விட்டு வைங்க. உரம் போட்டேன், வருதா இல்லையான்னு 1 மந்தில் பார்க்கலான்னு சொல்லிட்டு சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு கிரேப்ஸ் செடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்பருத்திலாம் மொட்டு சூப்பராக விட்டுருக்கு. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.